வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. பீகாரில் ரயில்வே ஊழியர் ஒருவர் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவருடைய உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளாக்கியுள்ளது. ரயில் என்ஜின் கப்ளிங்கை பிரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது ரயில்வே ஊழியர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். பீகாரில் பரௌனி ரயில் நிலையத்தில் பெட்டிகளை என்ஜினுடன் இணைக்கும் கப்ளிங்கை பிரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக இரண்டுக்கும் இடையே சிக்கிய ரயில்வே ஊழியர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். லோகோ பைலட் என்ஜினை முன்னோக்கி இயக்குவதற்கு பதிலாக பின்னோக்கி இயக்கியதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது. சுற்றி இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டதும் லோகோ பைலட் இறங்கி ஓடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர் பெட்டிகளை என்ஜினுடன் இணைக்கும் கப்ளிங்கை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தற்செயலாக எதிர்பாராத விதமாக இரண்டுக்கும் இடையே சிக்கிய ரயில்வே ஊழியர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மருத்துவ விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க மறுப்பு. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் தொடர்பான விளம்பரங்களை ஊடகங்களில் வெளியிட தடை விதிக்க மறுப்பு. மருத்துவர்கள் மருத்துவமனை சார்ந்த ஒவ்வொரு விளம்பரங்களையும் சரிபார்த்து எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? போலி மருத்துவர்கள் மருத்துவமனைகள் மீது மருத்துவ கவுன்சில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 23 கிராம சபை கூட்டம். தமிழ்நாட்டில் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினத்தன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களுக்காக 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி 23ஆம் தேதி காலை 11 மணியளவில் நடத்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த அறிவுறுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. சபரிமலை செல்ல ஆதார் கட்டாயம். மண்டல மகர விளக்கு சீசனை ஒட்டி சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 70,000 பக்தர்களும், உடனடி தரிசனம் முன்பதிவு அடிப்படையில் 10,000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் கோலாகலமாக தொடங்கிய சதய விழா. தஞ்சை ஊரில் 1039வது சதய விழா மங்கள இசையுடன் கோலாகலமாக தொடங்கியது. பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் முடிசூட்டிய ஐப்பசி சதய நட்சத்திரம் சதய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. 2 நாட்கள் நடக்கும் சதய விழாவில் கவி அரங்கம், பட்டிமன்றம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. சதய விழாவை ஒட்டி இன்று மாலை 1039 நடன கலைஞர்கள் பங்கேற்கும் நாட்டியாஞ்சலி நடைபெற உள்ளது. வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் உருவாகின்றது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி. தென்னாப்பிரிக்க அணிக்கு 203 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி. துவக்கம் முதல் அதிரடி காட்டிய இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் சதம் விளாசினார். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் நியமனம். இவர் தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி ஆவார். இவர் தற்போது தமிழ்நாடு அரசின் குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் செயலாளராக உள்ளார். தற்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக உள்ள சத்ய பிரதா சாஹூ கால்நடை பராமரிப்பு துறை முதன்மை செயலாளராக சில நாட்களுக்கு முன்பு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். ஆந்திராவில் முதல் முறையாக நீர்வழி விமான சேவை. ஆந்திராவில் முதல் முறையாக நீர்வழி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. பிரகாசம் அணையிலிருந்து ஸ்ரீசைலம் அணை வரை இந்த நீர்வழி விமான சேவையை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சேவையை சோதனை முறையில் நாளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைக்கின்றார் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு.
முதல் முறையாக தூர்வாரப்பட உள்ள மேட்டூர் அணை. அணையின் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தூர்வாருவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் வனத்துறை அனுமதியை பெற ஆலோசகர்களை நியமனம் செய்ய நீர்வளத்துறை டெண்டர் வெளியீடு. 1.40 லட்சம் யூனிட் வண்டல் மண்ணை தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளது. 1934இல் கட்டப்பட்ட மேட்டூர் அணை ஏறத்தாழ 90 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. ஆதரவற்ற விதவை சான்றிதழ். ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கு எவ்வித துணையும் இல்லாது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு மகன் அல்லது மகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. வாழ்வாதாரத்திற்கு எந்த அனுகூலமும் கிடைக்காமல் ஆதரவற்ற நிலையில் இருப்பது என்று பொருள். புதிய அறிவுரையின்படி சான்றிதழ் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர்கள் சார்நிலை அலுவலர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை செல்ல ஆதார் கட்டாயம். மண்டல மகர விளக்கு சீசனை ஒட்டி சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 70,000 பக்தர்களும், உடனடி தரிசனம் முன்பதிவு அடிப்படையில் 10,000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு உதவி மையம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கான உதவி மையம் அமைக்கப்படும். பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, மாணவர் சேர்க்கை தொடர்பான தகவல்களை உதவி மையத்தில் கேட்டு பெறலாம். மாணவ மாணவியர், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் எளிதில் அணுகும் முறையில் உதவி மையங்கள் இருக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 58,200க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் 1 கிராம் ரூபாய் 7,275க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 403க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நிறைவு. நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வின் இறுதிச் சுற்றில் இடங்கள் பெற்றும் கல்லூரியில் சேராத 20 மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் சேர ஓராண்டு தடை விதிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 6 MBBS இடங்கள், அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 4 BDS இடங்கள், தனியார் கல்லூரிகளில் 24 BDS இடங்கள் காலியாக உள்ளன. கலந்தாய்வு முடிந்ததால் இந்த இடங்கள் காலியாகவே இருக்கும்.